அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அவர்களே வழக்கு போடுவது, எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. எனக்கு இது 2வது முறையாக தீர்ப்பு. இந்த ரெண்டு முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனாலே நீதிபதிகள் கேட்டுட்டார்கள், நீங்க ஏன் அவங்க இந்த வழக்கில் நீங்க ஏன் போடுறீங்கன்ட்டு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள். அதாவது ஊடக தர்மம், ஊடகத்துக்கு தர்மம் இருக்கு, அது ஊடக தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த தீர்ப்பு அங்க வெளியானது. இங்க ஊடகத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் வெற்றி பெற்றதாக பொய்யான பொருட்களை எல்லாம் சில ஊடகங்கள் வெளிப்படுத்தின, ஒளிபரப்பின. அது ஊடக தர்மத்துக்கு எதிரானது. சில மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் தவறை திருத்திக் கொண்டு ஊடகங்கள் உண்மையை வெளியிட்டார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆக இப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் ஊடகங்கள் என்று நான் அவர்களை மற்ற